இப்போ transport of gases பார்ப்போம். Blood carries oxygen from lungs to tissues for oxidation and carbon dioxide from the tissue cells to respiratory surface by elimination. ஸோ ஆக்சிடேஷன்னால தான் இதுவாகுது. ஸோ ஆக்சிடேஷன்ங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Transport of oxygen and carbon dioxide in detail will be discussed. ஸோ அதோட இது நம்ம என்னென்னு படிப்போம். அது ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து ரத்தத்தில் வந்து டிசால்வ் ஆகி போகிறது வந்து 3%. ஸோ டிசால்வ்டு கேஸ் வந்து 3%. ஆனால் ஆக்சி ஹீமோக்ளோபின் இருக்குல்ல ரத்த அணுக்கள் அதில் 97%. ஸோ அதோட எப்படி இதுன்னா 4 மாலிக்யூல் ஆக்சிஜன் வந்து ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஹீமோக்ளோபினோட சேர்ந்துடும். சேர்ந்துச்சுன்னா ஆக்சி ஹீமோக்ளோபின் சொல்கிறோம். ஸோ லங்ஸுக்குள்ளே வந்து ஹீமோக்ளோபினாக வரும். அதில் ஆக்சிஜன் படும்போது 4 ஆக்சிஜன் வந்து அது மேலே ஏறிக்கும். அது ரெண்டு சேர்ந்துட்டு தான் ஆக்சி ஹீமோக்ளோபின். அது வந்து செல்ஸுக்கிட்ட போகும்போது அது வந்து அதில் விட்டுரும். த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த பைண்டிங் ஆஃப் த ஆக்சிஜன், எதனால் ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினோட சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸுக்குள்ளே இருக்கிற பார்ஷியல் ப்ரெஷர், கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறனால, பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கிறனால ஆஃப் ஆக்சிஜன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டெம்பரேச்சர். இது 4 தான் காரணம். ஸோ எம்சிக்யூவில் இதெல்லாம் கேட்பாங்க. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் பதிலாக பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் போடுவாங்க, இல்லை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏர்னு போடுவாங்க. நம்ம வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அயான் வந்து சிங்கிள் மாலிகுல், அதான் ஹைட்ரஜன் அயான். அப்புறம் டெம்பரேச்சர். இதுங்கெல்லாம் தான் காரணம் வந்து ஆக்சிஜன் வந்து ஹீமோக்ளோபினோட சேர்றது. இப்போ ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ்னு ஒன்று இருக்குது, அதை பாருங்கள். இந்த படத்தில் பார்க்கும்போது அந்த டிசோசியேஷன் கர்வ் தெரியும். அதில் நமக்கு வந்து எம்சிக்யூக்காக பார்க்கும்போது லெஃப்டில் ஷிஃப்ட் ஆனால் என்ன, ரைட்டில் ஷிஃப்ட் ஆனால் என்ன, அது தெரிஞ்சிருச்சுன்னா லெஃப்டில் இதனால தான் ஷிஃப்ட் ஆகுறது நம்ம வந்து அது எம்சிக்யூவில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது பார்ப்போம். இந்த கர்வ் அப்டைன் ஆன் பிளாட்டிங் பர்சன்டேஜ் saturation of hemoglobin with oxygen against PO2. The curve thus obtained is called a sigmoid shaped, S-shaped இருக்கும் under normal condition. நார்மலாக இருக்குது S-shaped இருக்கும். அது வந்து the curve is usually in studying the effect of factors like PCO2, hydrogen ion concentration and temperature on binding of oxygen with hemoglobin. Next, the lower part of the curve indicates dissociation of oxygen from hemoglobin, while the upper part of the curve indicates the acceptance of oxygen by hemoglobin. So மேலே இருக்குது ஆக்சிஜனோட அக்செப்டன்ஸு, கீழே இருக்குது வந்து dissociation of oxygen from the hemoglobin. The oxygen hemoglobin dissociation curve is shifted either left or right. லெஃப்டில் இருந்தால் என்ன, ரைட்டில் இருந்தால் என்னன்னு பார்க்குறோம். ஷிஃப்ட் டு த லெஃப்ட், அதாவது மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க, இண்டிகேட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் ஆக்சிஜன் டு ஹீமோக்ளோபின். இட் அக்கர்ஸ் இன் alveoli வேர் தெர் இஸ் லோ PCO2, ஹை PO2, லெஸ்ஸர் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அண்ட் லோ டெம்பரேச்சர். ஸோ 4 இது. கார்பன் டை ஆக்சைடு கம்மி இருந்தால் லெஃப்ட் சைடு போகும், ஹை PO2 ஆக்சிஜன் ஜாஸ்தி இருக்கிறது, ஹைட்ரஜன் அயான் கம்மியாக இருக்கிறது, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. சரிங்களா? இதை அப்படியே யோசித்து பாருங்கள். நம்ம மலை பிரதேசத்தில் எப்படி இருக்கும், சில இடத்துல வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஆக்சிஜன் வந்து ஹையாக இருக்கும். நம்ம நிறைய மரங்கள்லாம் இருக்கிறனால. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ ஷிஃப்ட் டு த ரைட் இண்டிகேட்ஸ் dissociation of oxygen from hemoglobin. It occurs in the tissue where there is low PO2, high PCO2, low pH, அதாவது ஹைட்ரஜன் அயான் கம்மியாக இருக்கிறது, அண்ட் ஹையர் டெம்பரேச்சர், நல்ல சூடாக இருக்கிறது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. சரிங்களா? குழந்தைகளோட ரத்தம் ஃபீட்டல் பிளட்டில் வந்து ஷிஃப்ட் டு த லெஃப்ட் இருக்கும், பிகாஸ் ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் ஹேஸ் மோர் அஃபினிட்டி ஆஃப் ஆக்சிஜன். ஸோ பிறந்த குழந்தைங்களோட பிளட்டில் வந்து ஃபீட்டல் ஹீமோக்ளோபின், குழந்தைங்களோட அந்த ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனை அப்படி ரொம்ப குயிக்காக அதை இழுத்துரும் அது. ஸோ அதான் அதுக்கு தான் நம்ம அடல்ட்டுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் வந்து ஷிஃப்ட் டு த லெஃப்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் ஷிஃப்ட் டு த லெஃப்ட். ஷிஃப்ட் டு த ரைட் இண்டிகேட்ஸ்
oxygen from hemoglobin, dissociation of oxygen from hemoglobin, it occurs in the tissue where there is low PO2, high PCO2, low pH and higher temperature. This clearly indicates that O2 oxygen gets bound to hemoglobin on the lung surface and get dissociated at the tissue level. Every 100 ml of oxygenated blood can deliver around 5 milliliters of oxygen to the tissue under normal physiological condition. So இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 100 ml of bloodல oxygenated blood லங்ஸ்லேருந்து போகும்போது 100 ml 100 mlன்னா நம்ம ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் ஒரு டெய்லி வீட்டில் பால் குடிக்கிறவங்க ஒரு கிளாஸ் 150 170 ml இருக்கும். அதில் முக்கால் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. முக்கால் கிளாஸ் பிளட்டில் 5 milliliter ஆஃப் ஆக்சிஜன் தான் இருக்கும். பட் அதுதான் அவ்வளோ தேவை. அதான் நார்மல் ஃபிசியாலஜி. People feel difficult in breathing at hills because air pressure falls there at hills. நம்ம மலையில் மேலே போகும் மூச்சு திணறுவோம். அங்கே வந்து ஏர் ப்ரெஷர் கம்மி ஆகிறனால தான் இது. அதனால் லெஸ் ஆக்சிஜன் இஸ் டிஃப்யூஸ் டு லங் பிளட் வெசல்ஸ் மேலே போக. ஸோ அதான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்துட்டோம். இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. உடம்புல எல்லாம் வேலை செஞ்சு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதுலேயே நல்லா நீங்கள் ஓடி ஆடி விளாண்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மசிலெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வெளியில் போய் ஆகணும். வெளியில் போனால் தான் அடுத்து உங்கள் மசில் வந்து அடுத்து உடனே வேலை பார்க்க முடியும். ஸோ carbon dioxide in gaseous form diffuses out of the cell into capillaries. எப்படிப்பா இதுவாகுதுன்னா டிசால்வ்டு ஃபார்மில் 7%. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படியே ரத்தத்தில் வந்து டிசால்வ் ஆயிரும். அந்த ரத்தத்தோட கலந்துடுது 7%. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன்ட் 93% வந்து வேறு மாதிரி தான் இது பண்ணும். அது எப்படி பண்ணுதுன்னு பார்க்குறீங்களா? largest fraction வந்து 70% is carried in plasma as bicarbonate ions. bicarbonate ion மாறி அது வந்து 70% போகுது. At tissue site where PCO2 is high due to catabolism, carbon dioxide diffuse into the blood, RBCs and plasma and form bicarbonate and hydrogen ion. So CO2 plus H2O in the presence of carbonic anhydrase 5,2CO3 அதான் கார்போனிக் ஆசிட் உண்டாகும். திருப்பி கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ்னால அது அப்படியே பைகார்பனேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் அயன் ஆயிரும். ஸோ அந்த இதில் எழுதியிருக்கிற ஈக்குவேஷன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். திஸ் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர் இன் ஆர்பிசி பிகாஸ் தே கண்டெயின் an enzyme carbonic anhydrase. So RBCல it's faster in RBC because they contain carbonic anhydrase. So RBCல வந்து ஹீமோகுளோபின் தவிர கார்பானிக் anhydrase இருக்கு. Hydrogen ion released during the reaction binds to hemoglobin, triggering the Bohr effect. BOHR, Bohr effect. At the alveolar site where PCO2 is low, the reaction proceeds in the opposite direction, forming CO2 and H2O. Thus, CO2 trapped as bicarbonate at tissue level and transported to alveoli is released as carbohydrate. Carbon dioxide, CO2. அதான் இது. Transport of carboamino hemoglobin. ஸோ பாக்கி இருக்குது இந்த மாதிரி வருது. ஸோ நியர்லி 20 to 25% of carbon dioxide is carried by hemoglobin as carbamino hemoglobin. That is CO2 entering the blood combines with NH2. NH2 வந்து அமினோ ஆசிட்ஸ்லேருந்து வர்றது. group of the reduced HB. So HbO2 plus CO2 forms HbCO2 plus H plus and O2. அதான் carboamino hemoglobin. The reaction releases the oxygen from oxyhemoglobin. Factors affecting the binding of carbon dioxide and HB are partial pressure of carbon dioxide, partial pressure of oxygen. Partial pressure of oxygen is a major factor. 100 ml of deoxygenated blood delivers approximately 4 milliliters of carbon dioxide to the alveoli. So அங்கே வந்து 100 ml வந்து of oxygenated blood வந்து 5 ml of oxygen deliver பண்ணணும்னு படிச்சிருக்கோம். இது வந்து அப்படியே ரிவர்ஸ் டைரக்ஷனில் 100 ml of deoxygenated blood வந்து will deliver 4 milliliter of carbon dioxide to the alveoli.
அடுத்து ரெகுலேஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் எப்படி ப்ராப்பராக ரெகுலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். த ரெஸ்பிரேட்டரி ரிதம் கேன் பி மெயின்டைன்ட் அண்ட் moderated by human being to suit the demand of the body tissue. நீங்கள் வேகமாக ஓடுறீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நிறைய மூச்சு விடுவீங்க. மலையிலலாம் ஏறுறீங்க, உங்கள் மசில்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது, அப்போ வந்து மசில்ஸ்லாம் நிறைய கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து லங்ஸை வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி மூச்சு விடுவோம். சும்மா உட்காந்து டிவி முன்னாடியே பேன்னு உட்காந்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க, லங்ஸும் வேலை செய்யாது, ஒன்றுமே இருக்காது. பாடி வந்து பிளாங்காக வந்து டெட் அனிமல் மாதிரி கோமா ஸ்டேஜில் இருக்க மாதிரி இருப்பீங்க. இது எப்படி இதுவாகுதுன்னா நியூரல் கண்ட்ரோல் மெயின்லி பை பான்ஸ் ரெஸ்பிரேட்டரி சென்டர் அண்ட் கெமிக்கல் கண்ட்ரோல். ஸோ 2 கண்ட்ரோல் தான், நியூரல் கண்ட்ரோலும் கெமிக்கல் கண்ட்ரோலும். The respiratory rhythm center is composed of group of neurons located in the medulla oblongata and pons varoli, V-A-R-O-L-I. So medulla oblongata and pons varoli. So pons respiratory center வந்து the neural signal from the pneumotoxic center stimulated reduces the duration of inspiration, altering the respiratory rate. In the chemosensitive area, the chemosensitive area is located adjacent to the rhythm center that is highly sensitive to carbon dioxide and hydrogen ion. They increase the activity of this center, which in turn signals the respiratory center to make necessary changes in order to eliminate these substances. Oxygen does not have a significant direct effect on the respiratory center of the brain in controlling the respiration. So மெயினாக கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ரெஸ்பிரேஷன் அதிகமாகும். ஆக்சிஜன் எவ்வளோ குறைஞ்சிருந்தால் கூட இருந்தாலும் அதுக்கு வந்து எந்த இதுலையும் எஃபெக்ட் இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் கண்ட்ரோல். லார்ஜ் நம்பர் ஆஃப் கீமோ ரிசெப்டார்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த கேரோட்டிட் பாடிஸ். கேரோட்டிட் பாடிஸ் வந்து கழுத்தில் வந்து ஒரு நரம்பு சுற்றி இருக்கிறது தான், which lie bilaterally in the bifurcation of common carotid arteries. ஸோ அங்கேயே வந்து ரத்தத்தில் வந்து எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு இது கண்டுபிடிச்சிட்டு அந்த கெமிக்கல் ரிசெப்டார்ஸு இதுவாகுது. Their afferent nerve fibers passes from glossopharyngeal cranial nerve. அந்த cranial nerveல ஒரு nerve தான் glossopharyngeal. glossோன்னா நாக்கு, டங்கு, pharynx வந்து த்ரோட்டில் இருக்கிற அந்த நாக்கும் த்ரோட்டும் சேர்கிற இடத்துல சப்ளை பண்ணுற நர்வ்ஸ் தான் பேர் glossopharyngeal cranial nerve. And thus due to dorsal respiratory area of the medulla oblongata. Receptors of the aortic arch and carotid artery recognizes changes of carbon, CO2 and hydrogen ion concentration and sends necessary signals to rhythm centers for remedial action. ஸோ இதான் வந்து நியூரல் கண்ட்ரோலு, கெமிக்கல் கண்ட்ரோல். கெமிக்கல் கண்ட்ரோல் வந்து ஒரு 2 தடவை கேட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து அந்த பிக்சர் அப்படியே ஃபார்ம் ஆயிரும். ஸோ கீமோ ரிசெப்டார்ஸ் வந்து கேரோட்டிட் ஆர்ட்ரிலையும் அயோட்டிக் ஆர்ச்சிலையும் இருக்குது. அங்கே வந்து ரத்தத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க வந்து இது சிக்னல் கொடுக்கறது தான் இது. அந்த சிக்னல் எது வழியாக போகுதுன்னா glossopharyngeal cranial nerves வழியாக போகுது. ஓகேங்களா? இந்த கொஞ்சம் வயசானவங்க, ரொம்ப குண்டாக இருக்கவங்க, தொப்பை பெருசாக வச்சுருக்கவங்க, நீங்களே சில நிறைய சாப்பிட்ருந்தீங்கன்னா கொரட்டை விடுவாங்க. அது எதனால் வருதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்னோரிங். கொரட்டை விடுறதுக்கு இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்னோரிங். பார்ஷியல் பிளாக் ஆஃப் த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். நம்ம அவங்கெல்லாம் படுத்து தூங்கும்போது அந்த நாக்கு வந்து பின்னாடி லைட்டாக விழுந்துடும். பின்னாடி லைட்டாக சுவாச கலையில் மூச்சு நேராக போய் வராது. அந்த நார்மல் டர்புலன்ஸ், நார்மல் ஃப்ளோ இல்லாதனால அந்த ரஃப்பாக வர அந்த சத்தம் தான் ஸ்னோரிங், அந்த கொரட்டை. இது க்ரானிக்காக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து ஆக்சுவலாக பிரெயினில் வந்து ஆக்சிஜன் கம்மியாகிறனால அவங்க வந்து டக்குன்னு முழிச்சிடுவாங்க. அப்னியான்னு சொல்லுவோம். டக்குன்னு முழிச்சிடுவாங்க நடுராத்திரியில். இவங்களுக்கு இப்போ க்ரானிக்காக இருந்தால் இவங்க ரொம்ப கூடிய சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க. ஸோ நிறைய கொரட்டை விடுறவங்கள வெயிட்டு குறைக்க சொல்லணும், இல்லை ஒரு சைடாக படுக்கணும், இல்லை வயிற்றில் குப்புறப்படுத்து பழகணும். அப்படியும் இல்லைன்னா கொரட்டை விடுறதுக்குன்னு சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, கொரட்டை ஸ்பெஷலிஸ்ட். அதாவது மெயினாக வந்து காது மூக்கு தொண்டை பார்க்குறவங்க பார்க்கலாம். அது இல்லாமல் ஸ்லீப் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து அவங்களை ரெஃபர் பண்ணணும். ஸோ உங்கள் அப்பாவோ உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்லுங்கள். கொரட்டை விடுறது நார்மல் கிடையாது, சரிங்களா? இட் இஸ் அன் அப்நார்மல் சுச்சுவேஷன். அது கரெக்டாக பார்த்துட்டாங்கன்னா அவங்கள நிறைய நாள் வந்து நல்லா ஹெல்த்தியாக வாழ்வாங்க. ஸோ தட் ஃபினிஷஸ் த ஸ்டடி ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஓகே, இதில் இருக்க எம்சிக்யூஸ் நான்
ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.